20 வயது இருக்கக்கூடிய இளம் நபர் ஒருத்தர் போலீசால கையும் களவுமா போலீஸுக்கு கிடைச்ச ரகசிய தகவலின் அடிப்படையில கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த இளம் நபர் யார், ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார், சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இளம் நபர் போல உங்களோட வீட்டில் இருக்கிற இளம் பெண் பிள்ளைகள், இளம் ஆண் பிள்ளைகள், அவர்களினுடைய எதிர்காலத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுதுன்றது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஆனா இந்த இளைஞரை விசாரிச்சதன் அடிப்படையில இந்த இளைஞருக்கு பின்னுக்கு இருக்கிற அவ்வளவு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். எங்க கைது செய்யப்பட்டிருக்கிறேன் என்றால், கொழும்புல மாளிகாவத்தை போலீசால தான் இந்த இளம் நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த போதைப் பொருள்ன்றது உங்களுக்கு தெரியும், இலங்கை நாட்டுல நிறைய இந்த இளம் சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய வகையில, இளம் சமுதாயத்தை அப்படியே நாசமாக்கக்கூடிய வகையில ஒரு மோசமான ஒரு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்குது. அதே போல இந்த இளம் நபர் நிறைய போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விற்பனை செய்யறது, கடத்துறது, இது போல விஷயங்கள்ல ஈடுபடுறே என்ற ஒரு ரகசிய தகவல் போலீஸுக்கு கிடைக்குது. அப்ப போலீஸ் என்ன செய்யறாங்கன்னா, சுற்றி வளைச்சு ஒரு வழியா இந்த இளம் நபரை கொழும்புல மாளிகாவத்தை போலீஸ் பாத்தீங்கன்னா கைது பண்றாங்க. இவரை கைது பண்ணி விசாரணை செய்ததுல என்னென்ன தெரியுமா தெரிய வந்திருக்கு. ஹெரோயின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கொஞ்சம் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, 23,000க்கும் அதிகமான போதை மாத்திரை இவர்கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. 1-2 போதைப் பொருள் மாத்திரை இல்லை சொந்தங்களே, 23,000க்கும் அதிகமான போதைப் பொருள் மாத்திரைண்டா யோசிச்சு பாருங்க. ஏன் இவர்கிட்ட 23,000 போதைப் பொருள் மாத்திரை வந்திருக்குன்றது விசாரணையில தெரிய வந்திருக்குண்டா, இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த கொழும்புல நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த பப், அதாவது ட்ரிங்க் பண்ணி கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு இந்த பப் மாதிரிக்கான நிறைய இடங்கள் கொழும்புல இருக்கு. இப்ப கொழும்புல மட்டும் இல்ல, யாழ்ப்பாணத்துல, திருகோணமலையில, மட்டக்களப்புல, மன்னார்ல, வவுனியால, முல்லைத்தீவுல, கிளிநொச்சியில, வடக்கு கிழக்குல அனைத்து தமிழர்கள் வாழக்கூடிய இடங்கள்லையும் இந்த பப் போன்ற, இந்த பப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ட்ரிங்க் பண்ணி கொண்டு டான்ஸ் ஆடக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப பறந்து வந்துருச்சு. அதே போல கொழும்புல இருக்கக்கூடிய இந்த பப், இது போன்ற இடத்துக்கு இவர் போய் என்ன செய்யறா, அங்க இருக்கக்கூடிய இளம் நபர்களுக்கு, இளைஞர்களுக்கு, இளம் பெண் பிள்ளைகளுக்கு, இளம் ஆண்களுக்கு என்ன செய்யறா, இந்த போதைப் பொருளை விற்பனை செய்யறேன். இதுல உங்களுக்கு ஒரு கேள்வியோடு உடனே வரும், ஓகே பப்புக்கு போறாங்கண்டா அந்த இளம் பெண் பிள்ளைகள், இளம் ஆண்கள் ஏற்கனவே அவங்க சீரழிஞ்சு போயிட்டாங்க, அவங்க நல்லா வந்தா என்ன, நாசமா போனா என்னன்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. இப்ப இந்த இளம் பெண் பிள்ளைகள், இந்த இளம் ஆண் பிள்ளைகளுக்கு இவர் இந்த போதைப் பொருளை எவ்வளவு பணத்துக்கு விற்கிறேன்டா, ஒரு போதைப் பொருள் 200 ரூபாய். யோசிச்சு பாருங்க, 200 ரூபாய்ன்றது ஒரு சர்வ சாதாரணமான காசா இலங்கை நாட்டுல இருக்குது. உண்மையாகவே பெரிய தொகை தான், இருந்தாலும் ஒரு சாதாரணமாக செலவழிக்கக்கூடிய ஒரு பணமா இருக்குது. அப்ப 200 ரூபாய்க்கு சீஃபா கிடைக்கிறனால அங்கு போறவங்களும் அதிகமான அந்த மதுபானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குறதை விட இந்த போதைப் பொருள் மாத்திரை வாங்குற விதங்கள் அதிகரிச்சு கொண்டு போகுது. இதனால என்ன நடக்குதுண்டா, இவங்களும் இதை பாவிச்சு கொண்டு இவங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு, நான் அந்த போதைப் பொருளை பாவிக்கிற நபராக இருக்கிறேன்டா, நான் ஒரு கெட்டு போன ஒரு பையன் என்று வச்சுக்கொள்ளுங்க. இப்ப என்னோட சில நல்ல நண்பர்கள் பழகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவர்களுக்கும் நான் மதுபானத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெனடோல் போல இந்த போதைப் பொருள் மாத்திரையை 2ஆ உடைச்சு அதுல பாதியை சும்மா நீ பாவிச்சு பார், சும்மா டேஸ்ட் பண்ணி பார், சும்மா ஒரு தடவை இதை முயற்சி செஞ்சு பாருண்டு ஆசா பாசத்தை காட்டி சிலவங்க சிக்கப்பட மாட்டாங்க. ஆனா அதிகமானவங்க என்ன செய்யறாங்க, சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாவம் பாவிச்சதன் பிற்பாடு அதோட அவங்களோட வாழ்க்கை, அதோட அவங்களோட கதி அவ்வளவுதான். ஸோ இதை விசாரணை செய்ததுல இந்த இளைஞர் மட்டுமல்ல, இவர் போல நிறைய இளைஞர்கள் இது போல தொழில்கள்ல ஈடுபடுற விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்ப ரகசிய புலனாய்வின் அடிப்படையில் லேசா இப்ப லீக் ஆகியிருக்குது. ஏன் இந்த இளைஞர்கள் இது போல விஷயத்துல ஈடுபடுறாங்கன்ற இன்னொரு விஷயத்தை நாங்க பார்க்க போனோம்டா, இலங்கை நாட்டுல இப்ப தொழில் இல்லை, அதாவது படிச்ச பட்டதாரியாக இருந்தா கூட அவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச வருமானத்துல கூட இப்ப வேலைகள் இல்லை. இப்ப வேலைகள் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு குடும்பத்துல, வீட்டிலேயா இருந்தாலும் சரி, சமுதாயத்துல இருந்தாலும் சரி, தொழில் இல்லை, வருமானம் இல்லை. இப்ப வேலை இல்லாத ஒரு இளைஞர்களை, இளம் பெண் பிள்ளைகளை சமுதாயம் ஒரு கேவலமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால அவர்கள் என்ன செய்யறாங்கடா, இதுல வருமானம் வருது, இதுல நல்ல ஒரு இன்பம் கிடைக்கிறது போல உணர்வு ஏற்படுது. அதனால அந்த பாதை உள்ளுக்கு, அந்த உலகத்துக்குள்ள போற வீதம் இலங்கை நாட்டுல அதிகரிச்சு கொண்டிருக்குது. பெற்றோர்களே மிக மிக கவனமாக இருங்க. உங்களோட இளம் பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை, உங்களோட இளம் பிள்ளைகளை
தொழில், அதாவது ஒரு நல்ல தொழிலில் ஈடுபடுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. இல்லைண்டா அது சார்ந்த பாதுகாப்புல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் போலீஸ் தானே கட்டுப்படுத்தணும். இப்போ போலீஸ் ஏன் இதை கட்டுப்படுத்துறதுக்கு தயங்குறாங்க, ஏன் இன்னும் ரொம்ப ஸ்லோவா இருக்கிறாங்க, அனுரவினுடைய ஆட்சியிலையும் ஏன் இவ்வளவு ஸ்லோவா வேகம் குறைவா இருக்கிறாங்கன்னு நீங்க யோசிப்பீங்க தானே, நானும் யோசிக்கிறேன். அதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னண்டா, போலீஸ் நபர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கார். போலீஸ் நபர் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கார் என்று பார்க்க போனா, இந்த கைது சம்பவம் கொழும்புல தெகிவளி போலீஸ் பிரிவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் நபர் தான் கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கேன்டா, அவர் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விற்பனை செய்யக்கூடிய, கடத்தக்கூடிய அந்த நபர்களோட தொடர்பில் இருந்து இவரும் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் விற்பனை செய்யறதுக்கு ஊக்குவிச்சிருக்கிறார் என்ற ஒரு விஷயம் மட்டும் குற்றச்சாட்டு பல நாளா இவர் சம்பந்தப்பட்ட விஷயம் ரகசிய புலனாய்வுக்கு போய்கொண்டே இருந்திருக்குது. ஆனா ஒரு கட்டத்துல இவரை பின்தொடர்ந்து இருக்கிறாங்க, இவரை சோதனை செய்திருக்கிறாங்க. இவரை நல்லா நோட் பண்ணதுல நபர் இந்த விஷயத்தை அந்த போலீஸ் செய்யறதுன்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இதை நான் சும்மா சொல்ல இல்ல, தெகிவளி போலீஸை உறுதிப்படுத்தி இருக்குது. தெகிவளி போலீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய இந்த போலீஸ் நபர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. இப்ப வர விசாரிச்சதுல இவர் யார் யாரோட தொடர்புல இருந்தே, யார் யாருக்கு போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஊக்குவிக்கிறதுக்கு இவர் ஊக்குவிச்சிருக்கிறார் என்ற ஏகப்பட்ட விசாரணைகள் நடந்து கொண்டு இருக்குது. சொந்தங்களே, போலீஸ் நபரே இது போல பொறுப்பில்லாம இருக்கிறாங்கண்டா இந்த இளம் சமுதாயத்தை, இந்த சமுதாயத்தை, இந்த நாட்டை, இந்த மக்களை எப்படி ஒரு நல்ல பாதையில மீட்டெடுக்கிறது, எப்படி கொண்டு போறது? யோசிச்சு பாருங்க. எனக்கே சில நேரத்துல யோசனை வருது, ஏன் இவங்க அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன். நான் சில நேரத்தில் சில போலீஸ் நபர்களோட நான் கதைக்கும் போது கேட்கிறேன், ஏன் உங்களுக்கு ஏதாவது என்ன சிக்கல் இருக்காண்ட சில நபர்கள் முஸ்பாத்தியா சொல்லுவாங்க. அதாவது அவர்களுடைய வருமானம், அவர்களும் மனிதர்கள், அவர்களுக்கும் குடும்பம் இருக்கு, நான் அவர்களை நியாயப்படுத்த வரையில்லை. ஆனா அவர்களினுடைய சில பிரச்சனையையும் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னண்டா, அவர்களுக்கு வீட்டை மாதத்துக்கு கரண்ட் பில் கட்டணும், தண்ணி பில் கட்டணும், அவங்களோட வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு மாதத்துக்கு ஒரு தொகையை உண்டு அனுப்பணும். அது இல்லாமல் அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குன்னா பாடசாலைக்கு அனுப்பணும். அதுக்கு பாடசாலை அனுப்புறதுக்கு ஆட்டோவில் அனுப்புன ஆட்டோ மாதத்துக்கு ஃபீஸ் பே பண்ணணும், பஸ்ஸாக இருந்தால் பஸ்ஸுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். இப்படியான கொப்பி புத்தகங்கள் அந்த செலவு இந்த செலவு வரும். இது இல்லாமல் லோன் எடுத்திருக்கலாம், லோன்ல அவங்களோட மாத சம்பளத்துல காசு வெட்டுப்படலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது இவங்களோட தனிப்பட்ட செலவுகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு வர வருமானம் போதாம இருக்கிறதும் ஒரு காரணம் என்றது நான் புரிஞ்சு கொண்டேன். அதனால அரசாங்கம் இவர்களினுடைய சம்பளத்துல, இவர்களினுடைய சலுகைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள் சொந்தங்களே. ஏனென்றா இவர்களுக்கு வருமானம் போதாதனாலையும் இவர்கள் இந்த லஞ்சம், போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு ஒரு 5000, 500 ரூபாய், 1000 ரூபாய்க்கு கூட துணை போற விஷயத்தை நாங்க சர்வ சாதாரணமா பார்க்க கிடைக்குது. அதனால இதுவும் ஒரு காரணம், போதைப் பொருள் வளர்றதுக்கு. அதுக்கு போலீஸ் உரிய நடவடிக்கை எடுக்காம லஞ்சம், ஊழல் அவர்களுக்கு சார்பாக போறதுக்கு இதுவும் ஒரு காரணமா பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம் என்னடா, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பருத்தித்துறையோ வல்வெட்டியை சேர்ந்த 2 இளைஞர்கள், 25 வயசு இருக்கக்கூடிய 2 இளம் நபர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. ஏன் இறந்து போயிருக்கிறாங்கடா, இவங்க உண்மையாகவே அதை பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருந்தது. என்ன நடந்திருக்குண்டா, இவங்க தம்புள்ளையிலிருந்து யாழ்ப்பாணம் பருத்தித்துறைக்கு ஒரு வாகனத்துல மரக்கறிகளை ஏத்தி கொண்டு போயிருக்கிறாங்க. ஏத்தி கொண்டு போகும்போது வவுனியா கனகராயன் குளம் என்று நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு போகும்போது இவர்கள் கடும் வேகமா, அதாவது ஒரு விபத்து ஒன்று நடத்திட்டு ஒரு மரத்துல கொண்டு போய் இவங்களோட வாகனத்தை விட்டுட்டாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்களை வைத்தியசாலையில் அனுமதிக்கிறதுக்கு கொண்டு போய் இருக்கிறாங்க. ஆனா 2 பேருமே சிகிச்சை பலன் இல்லாம இவங்க போகும்போதோ வைத்தியசாலையை கொண்டு போய் சிகிச்சை கொடுக்கும்போது 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. உண்மையாகவே இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கவலையான சம்பவமா இருந்தது. இன்னும் நிறைய இலங்கை நாட்டுல நிறைய இடங்கள்ல வீதி விபத்துக்கள் ஏற்படுது, பைக்ல அதிகமான வேகத்துல போகக்கூடியவங்க உயிரிழக்கிறாங்க. நிறைய விஷயங்களை பார்க்க கிடைக்குது. அவங்க ஏன் உயிரிழந்தாங்கன்றது காவல்துறையினுடைய விசாரணையில காவல்துறை என்ன சொல்றாங்கடா, இவங்க அதிகமான வேகத்துல போயிருக்கிறாங்க, இவங்களோட வேகத்தை கட்டுப்படுத்த முடியாம மரத்துல, வீதியோரத்துல இருக்கிற ஒரு மரத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நான் நினைக்கிறேன், வேக கட்டுப்பாடு மட்டும் இல்ல, சில நேரத்துக்கு தம்புள்ளையில வெள்ளன இரவு வேளைகள்ல இல்லைன்னா அதிகாலையில போயிட்டு அந்த மரக்கரைகள் எடுத்துட்டு தான் கூடுதலா போவாங்க. அதனால சில நேரத்துக்கு இவங்க தூக்க கலக்கத்துல எதுவும் கொண்டு போய் விட்டுட்டாங்களோ தெரியல. என்ன இருந்தாலும் போலீஸ் விசாரணையில சொல்றதுதான் நாங்க நம்ப முடியும். சோ யாழ்ப்பாணம் பருத்தித்துறையோ வல்வெட்டியை சேர்ந்த 2 இளம் நபர்கள், 25 வயசு இருக்கக்கூடிய இளம் நபர்கள் விபத்துல உயிரிழந்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சோகமான விஷயமா இருந்தது சொந்தங்களே. நன்றி. இந்த நாள் எனக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே
சிறந்த மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாள் அமையணும் கடவுளை வேண்டிக் கொள்றேன். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், சேஸ், பாய்.